இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னாக்கா, ஏற்கனவே நம்ம கடந்த வீடியோல போட்டது என்னன்னாக்கா, நமக்குள்ள ஒரு நல்ல ஃபயர் இருந்துச்சுன்னா, நம்ம இந்த வாழ்க்கையில நம்மளுடைய ஆசைகளை, நம்ம எதிர்பார்க்கக்கூடிய எண்ணங்களை சக்சஸ் ஆக முடியும்னு சொல்ற வீடியோ தான் கடைசியா போட்டிருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னாக்கா, அந்த ஃபயரை எப்படி உருவாக்குறது? நமக்குள்ள அந்த ஃபயரை எப்படி உருவாக்கும்போது தான், அந்த ஃபயர் தான் நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களுக்கு உந்துதலா இருக்கும். எப்படி நம்ம ராக்கெட்ல எப்படி ஒரு ஃபயர் வைக்கும் போது தான் அந்த எப்படி ஒரு உந்துதல், அதான் நம்ம மோட்டிவேஷன் சொல்லுவோம். அந்த உந்துதல் தன்மை நமக்கு, அந்த உந்துதல் எங்க ஏற்படுகிறதோ அதுதான் வெற்றிக்கான ஆரம்ப புள்ளி அப்படி சொல்லுவோம். ஏன்னா மோட்டிவேஷன் ஸ்டார்ட் பண்றது என்னன்னாக்கா, நம்ம அடுத்தவங்களை மோட்டிவேட் பண்றது மூலியமாவே நமக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல நம்ம எந்த விதைக்கிறோமோ அதை தான் நாம அறுவடை செய்ய முடியும். தேங்காவை நட்டீங்கன்னா தேங்காய் தான் கிடைக்கும். அதே போல மாங்காவை நட்டீங்கன்னா மாங்காய் கிடைக்கும். அதே போல நீங்க அடுத்தவங்களை மோட்டிவேட் பண்ண உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அந்த மோட்டிவேஷனல் திங்ஸ் அதிகமாகும். அதுக்கு நல்ல ஃபயர் வேணும். நீங்க கூட இப்ப எங்க சேனலை பார்த்துருப்பீங்க. எங்க சேனலுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுக்கறது மூலியமா எங்களை நீங்க மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கு. அதே போல நம்மளை சுத்தி ஒரு 4 பேர் இருப்பாங்க சொல்லுவாங்க. இந்த தகவலை அந்த 4 பேர்ல 2 பேருக்கு அனுப்புவது மூலியமாக எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலா அது அமையும்ன்றது சொல்றோம். இந்த விஷயத்தை நீங்க செய்வீங்க நம்புறோம். வாங்க இன்னைக்குள்ள கண்டென்ட்டுக்குள்ள போவோம். என்னன்னாக்கா, நமக்குள்ள ஒரு நல்ல ஃபயரை உருவாக்கணும்னா, நாங்க இந்த பிக்சர்ல காமிச்ச இந்த முத்திரையை தினமும் காலை பல்லு தேய்ச்சி கொஞ்சமா தண்ணியை குடிச்சிட்டு வெறும் வயிற்றுல ஒரு 5 to 10 நிமிடங்கள் நீங்க உட்கார்ந்து டேபிள்லயோ சேர்லயோ உட்கார்ந்து 2 கையிலையும் பண்ணணும். இதை நீங்க செஞ்சு பாருங்க. இன்றைய நாள் நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பிளான் பண்ணீங்களோ அந்த நினைப்போட செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக அந்த விஷயத்துல ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அந்த விஷயம் அடுத்த ஒரு நிலைக்கு போகும். செஞ்சு பார்த்துட்டு என் கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. இது போன்ற சூட்சமான தகவலோடு அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.